நீங்க பக்கத்து வீட்டு குழந்தைக்கு உங்களோட இனிஷியல் வைப்பீங்களா? என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி! மக்கள் பணி செய்யற முதல்வரை பார்த்து இப்படிதான் கேள்வி கேட்பீங்களா? அடுத்தவங்க பெத்த குழந்தைக்கு ஏன் இனிஷியலை எப்படி சார் வைக்க முடியும்? அடுத்தவங்க குழந்தைக்கு ஏன் இனிஷியலை வைக்கிறது சட்டத்துக்கு எதிரானது, இயற்கைக்கு எதிரானது. இப்படி நீங்க கேள்வி கேட்டதே தண்டனைக்குரிய செயல். இப்படி கேள்வி கேட்கறதே தப்புன்னு சொல்ற நீங்க பக்கத்து வீட்டு குழந்தைக்கு உங்களோட இனிஷியலை வச்சிருக்கிறீங்க. மத்தவங்களுக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் உங்களோட இனிஷியலையே நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? அப்படி ஒரு இழிவான செயலை நாங்க இன்னைக்கு செய்ய மாட்டோம். சரி, எங்க ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிறீங்களே, அது உங்களோட சொந்த பணத்துல கட்டிக்கிறீங்களா? சொந்த பணத்துல எப்படி சார் கட்ட முடியும்? மக்களோட வரி பணத்துலதான் கட்ட முடியும். சரி, மக்களோட வரி பணத்துல உருவான பஸ் ஸ்டாண்டுங்கிற குழந்தைக்கு உங்க பேரை கொண்டு வச்சா என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தைக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உங்க இனிஷியல் வைக்கிறதா தானே அர்த்தம்? தமிழ்நாடு அரசு 2025 அரச்சலூர் பஸ் ஸ்டாண்டுன்னு போடுங்க. வருஷத்தை பார்த்து மக்கள் தெரிஞ்சுட்டு போறாங்க. இந்த வருஷம் இந்த கட்சி ஆனது இவங்களோட முயற்சியில இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுன்னு மக்கள் தெரிஞ்சுட்டு போறாங்க. நீங்க முதலமைச்சரா இருந்து மக்கள் பணி செய்யறதுக்கு மாசானா கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க. அப்புறம் நீங்களா பெரிய தியாகி மாதிரியும் அந்த பஸ் ஸ்டாண்ட் உங்க சொந்த காசுல கட்டின மாதிரி உங்க பேரை வச்சுக்கிட்டு வெட்டியா பல 100 கோடி ரூபாய்க்கு மக்கள் வரி பணத்துல விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வெட்டியா காசை செலவு பண்ணி ஊருக்கு செலவே வைக்கிறீங்க. காலம் பூரா தப்பான வழியிலேயே வாழ்ந்து வாழ்ந்து தப்பு பூரா எதுவுமே உங்களுக்கு தப்பா தெரியறது இல்லையில. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, காலம் என்னைக்குமே எல்லாருக்கும் ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுகிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. தான் சம்பாதிச்சத மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போனவங்களை தான் காலம் பதிவு பண்ணும். உங்களை மாதிரி ஊரை கொள்ளையடிச்சு வாழ்ந்துட்டு போனவங்களுக்கு என்னதான் செலவு பண்ணி தியாகியா நீங்க காட்டினாலும் அது காணல் மாதிரி கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். நம்ம நாட்டுல எத்தனையோ மேதாவிகளையும் அறிவாளிகளையும் உருவாக்கின பள்ளிக்கூடம் நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியல் தலைவன் உருவாக்க முடியல பாத்தீங்களா? நீதிக்கொரு கட்சி உண்டு, சாதிக்கொரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கே நாதி இல்ல.